அதுக்கு அவருடைய அனுகிரகம் இருந்தா தான் அதை செய்ய முடியும். அதனால அந்த சுவாமியை பட்டினி போடாம டெய்லி அந்த சுவாமிக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணி நேரிக்கம் பண்ணுங்க. அடுத்து அங்கே கண் திறக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப சுவாமிக்கு ஆத்மதத்தம், விஷ்ணுதத்தம், சிவதத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தத்துவத்தின் அடிப்படையிலே சுவாமிக்கு பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிரூட்டும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கர்ப்ப வழியாதான் இந்த கலசத்தில் உள்ள சுவாமியை அந்த கர்ப்ப வழியா அந்த சுவாமிக்கு உயிரூட்டும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆத்மதத்தம் என்று சொல்லக்கூடிய வடிவமானது இடுப்புக்கு கீழ்ப்பகுதிக்கு உடல் உயிரூட்டும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆத்மதத்தத்தில் இடுப்புக்கு கீழே அடுத்தபடியாக விஷ்ணுதத்தம் என்று சொல்லக்கூடிய பகுதி வந்து இந்த கண்டத்துக்கு கீழே உள்ள பகுதிக்கு பிராணன் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கடைசியாக சிவரத்தம் என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் சிரத்தில் இருந்து பாதம் வரைக்கும் உயிரூட்டும் நிகழ்ச்சியாக நடைபெறும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அவங்க அங்கேயே எடுத்துக்கங்க. யாரும் இந்த கர்ப்பத்தை எடுத்து உள்ளால போக வேண்டாம். विष्णुरत्नम महाविष्णुम ध्यायामि महाविष्णुम आवाहयामि महाविष्णवे नमः स्थापयामि पूजयामि कल्पयामि ओम स्वाहाकारं कुर्यात्